அன்பே லாரா சீரீஸ் சீசன் 3 எண்ட் கார்ட் போட்டு முடிச்சிட்டேன் சார். அதுக்கப்புறம் ஒரு 4 வீடியோ போட்டேன். எல்லா இடத்துலயும் கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு அன்பே லாரா போடுங்கன்றீங்க. யூடியூப் லிங்க் பயோல இருக்குன்னு சொன்னா அங்க போய் கமெண்ட் பண்றீங்க அன்பே லாரா எப்போ வரும்னு. ஒழுங்கா அன்பே லாரா போடு, இல்லைன்னா ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சில பேர் கமெண்ட் பண்றீங்க. டிஎம் பண்ணி அன்பே லாரா போடுங்கிறீங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்களா இல்ல என்ன வேணும்னே வீட்டுல கோத்து விடுறதுக்காக பண்றீங்களா நிஜமா தெரியல. லாரா பத்தி ஒரு 3 வீடியோ போட்டேன் சார். அது எல்லாத்தையும் உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ இது சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லி இழுத்து மூடினேன். ஆனாலும் நீங்க விடுறதா இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, உங்களுக்காக திரும்ப லாரா எபிசோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் சார். அதுலதான் இப்போ ஒரு பஞ்சாயத்து வந்து நிக்குது. ஏற்கனவே என் ஒய்ஃப் ஜெஸ்ஸி உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன ஏர்ல பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. அதனால எதுக்கு வம்பு ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதாட்ட அப்ரூவல் வாங்கிட்டேன். லாரா விஷயம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்கிறதுனால லேப்டாப் எடுத்து தேடிட்டு இருந்தேன் சார். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. 2-3 இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது. ஆனா கூடவே எனக்கு ஒரு ஆப்பும் கிடைச்சது. லாரா கூட பேசியிருந்த சாட், இமெயில் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்துல என் ஒய்ஃபும் கூட உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. டக்குனு டே என்னடா லாரா கிண்டி மூஞ்சி அனுப்பியிருக்க அப்படின்னாங்க. இந்த ஸ்கிரீன்ல இருக்க எமோஜி. நான் சொன்னேன் ஏன் இந்த எமோஜிக்கு என்ன இது நல்லா தானே இருக்கு அப்படின்னு. அப்புறம் நான் சொல்றேன் டே இது கிஸ்ஸிங் எமோஜிரா, இது எதுக்குடா லாரா அனுப்பலாம் அப்படின்னு கடுப்பாயிட்டாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நான் எப்பவும் ஏதாவது ஒரு எமோஜி அனுப்புவேன். அப்படிதான் எதையும் அனுப்புறேன், எனக்கு இதுக்கு மீனிங்லாம் தெரியாது. நான் இவ்வளவு நாளா இது வாயில இருந்து முட்டை விடுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன முட்டை ஆர்டின் ஷேப்ல போகுது, அப்படி இல்லைன்னா விசில் அடிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க நான் சொன்னதை நம்பவே இல்லை சார். போய் சொல்லாதடா எனக்கே நீ அனுப்பியிருக்க அப்படின்னு இந்த ஸ்கிரீன்ஷாட் காமிச்சாங்க. நான் சொன்னேன் ஆமா பாருங்க எல்லா பொம்மையும் 2 பொம்மையே போட்டு அனுப்புனேன், மத்தபடி எந்த உள்ள அர்த்தமும் இல்ல அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, அப்ப இதுவும் நீ எனக்கு அனுப்புனதுதான், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆமா அம்மா கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தது எல்லா பொம்மையும் அனுப்புறதுக்கு. அன்னைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இருந்தது, அதான் ஒரே பொம்மையை அனுப்பிடுவோம் சேர்த்து அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க நான் சொல்ற எதையுமே நம்பவே இல்லை சார். பெரிய பஞ்சாயத்தே கூட்டிட்டாங்க. நான் சொன்னேன் என்ன மாதிரி சில பேர் இருப்பாங்க இந்த மாதிரி எமோஜிக்கு அர்த்தம் தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பஞ்சாயத்தை உங்க எல்லார்கிட்டையும் கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் ஆமா எங்களுக்கும் அர்த்தம் தெரியாது, அண்ணா தெரியாம தான் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா தான் நம்புவாங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு எமோஜிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்காமே. இது கூட தெரியாத வெள்ளந்தியா இருந்திருக்கேன். இந்த அர்த்தம் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட 2-3 எமோஜி சேர்த்து லாராவுக்கு அனுப்பியிருப்பேன். அப்புறம் கொஞ்சம் பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க ப்ரோ அண்ணி அக்கௌண்ட்ல மெட்ராஸ் ஆரால எஸ் இல்ல, சீக்கிரம் மாத்துங்க இல்லைன்னா உதவாங்க போறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அதுக்குள்ள ஊரே பார்த்து நான் உதவியும் வாங்கிட்டேன். சாட் ஜிபிடி மிஸ்ஸஸ் மெட்ராஸ் ஆரா அப்படின்னு போட சொன்னேன். அது மிஸ்டர் மெட்ராஸ் ஆரா அப்படின்னு போடுச்சு. எஸ் விட்டுட்ட பாரு எஸ் போடுன்னு சொன்னேன். அது மெட்ராஸ்ல இருக்க எஸ் கடன் வாங்கி மிஸ்டர் பக்கத்துல போட்டுருச்சு. இதை நான் பார்க்காம அப்படியே போட்டேன் சார். ஏன்டா உன்னால ஒரு டிபி கூட ஒழுங்கா கிரியேட் பண்ண முடியாதுன்னு அசிங்கமா கேக்குறாங்க. அப்புறம் லாரா மேட்டருக்கு வருவோம். எங்களுக்குள்ள நடந்த இந்த பஞ்சாயத்தால தான் லாரா வீடியோ என்னால போட முடியல. சீக்கிரமா போட்டுடுறேன் சார். ஆனா ஏன் இந்த ஒரு லாரா பத்தி மட்டும் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி நிறைய லாரா ஸ்டோரி இருக்கு. அந்த நிறைய லாரால ஒரு லாரா தான் மிஸ்ஸஸ் மெட்ராஸ் ஆரா. நான் வேணா ஒவ்வொன்னா யூடியூப்ல இருக்கிறேன் சார். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாரும் நான் சொல்றது ஒண்ணு நல்லா இருக்குன்னு கேட்டீங்க. லாரா அவங்க அவ்வளோ அழகு சார். என்னோட ஸ்டேக் ஹோல்டர் தான். ஆனா அவ்வளோ அழகான ஸ்டேக் ஹோல்டர் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு எமோஜிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கும் லாராவுக்கும் இருக்கிற பழைய சாட் ஹிஸ்டரியில போய் இன்னும் என்னெல்லாம் எமோஜி அனுப்பி விளாண்டுட்டோன்னு இனிதான் போய் பார்க்க போறேன்.